Filminati Entertainment Private Limited ஓட அந்த டீம்ல இருந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் இங்க இருக்காங்க. வெரி வெரி ஸ்பெஷல் ப்ரொடியூசர் திரு காயத்ரி சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். You look lovely. Thank you so much for joining us, ma'am. And Gayatri ma'am கூடவே associate producer திரு விவேகானந்தன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் as they receive our cast for Quotation Gang and the entire crew of Quotation Gang. Ma'am, sir, நீங்க இந்த சைடு வந்துடலாம். We have some lovely flowers organized for you to receive our beautiful cast and crew right here. Filminati Entertainment Private Limited presents Quotation Gang with producers Gayatri Suresh and associate producer Thiru Vivekanandan sir avargal will receive our cast and crew right here for this beautiful evening. Dasaradan Aka Das avargalai medaikku alaikirom. Prosthetic makeup artist Thiru Das. Dasaradan sir, enga irundhalum please medaikku vaanga. Prosthetic makeup has played a very very important role in the படத்துல and அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து சார் தான். அவ்வளோ அழகா prosthetic makeup பண்ணிருக்காரு. மேக்கப் அவ்வளோ raw இருக்கு, இன்டென்ஸா இருக்கு. So please can you have the flowers for Dasaradan sir right here. Thank you so much Gayatri அவர்களே and Vivekanandan sir. Thank you. Next we have our stunt choreographer Om Prakash avargal. Om Prakash sir, can I please invite you to join us on stage? Om Prakash sir இந்த படத்துல அவ்வளோ அழகான stunts வந்து கொடுத்திருக்காரு. ட்ரெய்லர்லயே பார்த்தோம், பயங்கரமா இருக்கு, மாசா இருக்கு சார். Thank you Gayatri avargal. Thank you Vivekanandan sir. Next can we have editor Venkat Raman sir. Editor Venkat, can we please have you join us? இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. Director of Photography for Quotation Gang திரு அருண் பத்மநாபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much நீங்க வந்ததுக்கு. Thank you sir. அடுத்ததா actress அக்ஷயா அவர்களே, thank you for joining us. Yes, huge round of applause கொடுத்துடலாம். Thank you so much Akshaya for joining us. இன்னைக்கு தாழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ அழகான அக்ஷயாவை Quotation Gangல பார்க்க போறோம். ப்ளீஸ் உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் we have actor பிரதீப் அவர்களே ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. Quotation Gangல கணேஷ்னா பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். Thank you. Please have a seat. Next can we have actor Ashraf Mallisheri அவர்கள். Actor Ashraf Mallisheri அவர்களை பல மலையாளம் படத்துல அவரையும் அவரோட வர்க்கையும் ரசிச்சிருக்கோம். Thank you so much. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Sir please வாங்க காயத்ரி அவர்களே. Yes. Thank you. Next we have actor Jayaprakash அவர்கள். Yes sir இங்க இல்ல இப்போ. Okay. Can we now have director Vivek Kannan avargal, இந்த படத்தோட captain of the ship. Sir, thank you for joining us. We're so excited to see what you're going to be presenting for us in Quotation Gang. Next we have of course the very beautiful gorgeous ரொம்ப busy இருக்காங்க நாட்ல. நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆன முத்தழகுன்னு சொல்லணுமா இல்ல பிரியாமணி சொல்லணுமா இல்ல சக்கந்தலான்னு சொல்லணுமா இந்த படத்துல பிரியாமணி அவர்களை ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அவ்வளோ ராவா இருக்கீங்க, ட்ரெய்லர்ல பார்த்தோம் ரசிச்சோம், அவ்வளோ அழகா இருக்கீங்க இன்னைக்கு மேடையில. ப்ளீஸ். நெக்ஸ்ட் we have of course நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் இவங்களோட பிரசன்ஸுக்காக. சன்னி லியோனி அவர்களே, can you please have you onto the stage? We're so honored to have you today. இந்த படத்துல ஜாக்கி ஷ்ராஃப் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அவரை வந்து ஜெயிலர், மாயவன், அரண்யகாண்டம், அவரோட ஹீரோ படம் தமிழ்நாட்டுல 365 நாட்களுக்கு மேல வந்து ஓடிச்சு. சோ அவர் இன்னைக்கு அவரால் இங்க வர முடியல. சாரா அர்ஜுன் இருக்காங்க, சோனல் கில்வானி இருக்காங்க, கியாரா இருக்காங்க, அவங்களால இன்னைக்கு வர முடியல. சோ லெட்ஸ் கெட் த ஈவினிங் கிக் ஸ்டார்டட்.
கொட்டேஷன் கேங் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆர்வம், நிறைய கியூரியாசிட்டி, ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்தது இந்த படத்தோட ட்ரெய்லர். ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட இருந்தே இப்போ வந்து டிரெக்டா பேசி தெரிஞ்சுக்க போறோம். முதலா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில 350 படங்களுக்கும் மேலான ஒர்க் பண்ணின ஒரு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவரு. ப்ரோஸ்தட்டிக் மேக்கப்னா இவரோட பேர் தான் டாப் லிஸ்ட்ல இருக்கும். நான் கடவுள் படத்துக்காக, அவன் இவன் படத்துக்காக பல விருதுகளை வாங்கியிருக்காரு, இன்க்ளூடிங் த நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட், எடிசன் அவார்ட்ஸ். இப்படின்னு இவர் வாங்காத அவார்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கொட்டேஷன் கேங் படத்தோட மேக்கப் ஆர்டிஸ்ட் திரு தசரதன் அக்கா தாஸ் சாரை ப்ளீஸ் அன்பான எங்க தாஸ் சாரை மேடைக்கு அழைக்கிறோம் அண்ட் பேச அழைக்கிறோம் சார். தேங்க்யூ. இங்கு அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த படத்துக்கு மீனா என்னதான் சொன்னாரு, அண்ணே நீங்க வந்து ஹலோ 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 கேக்குதுங்களா? மைக் ஆன் தானே? ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ சார், ஆடியோ சரி. ஆடியோ டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல செட் ஆயிடணும். ஜூலைல கொட்டேஷன் கேங் வந்து நம்ம தியேட்டர்ல பார்த்து ரசிக்க போறோம். அதுக்கு ஓகே ஷோர். லெஃப்ட் சைட் ஸ்பீக்கரா ரைட் சைட் ஸ்பீக்கரான ஒரு டவுட் இருக்கு. Check 1 2 3. வரலையா? வரலையா? Check 1 2 3 1 2. Check 1 2 1 2 3 1 2. Check 1 2 1 2. Check 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 test test check. வருது லைட்டா கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. ஆடியோ வருது கம்மியா இருக்கு. Check.
இருக்கா? சரி பார்த்துட்டு Sorry. Check 1 2. Okay. ஓகே சார், நான் இப்போ இங்கே ஒரு படம் ஒரு மூவி எப்படி போட்டுருக்கேன் அங்கே இருக்கேன் சார். சவுண்ட் வரும், நான் சரியாக பேச முடியாது. மார்னிங் கால் பண்ணுறேன். Check 1 2 3 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. Check 1 2 3. Check 1 2 3 1 2. Check 1 2 3 1 2 3. Check. Check 1 2 3 1 2. Check 1 2 3 1 2. Thank you. Nandri, thank you. Okay, உங்க பேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி, உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. So Film Innachi Entertainment Private Limited presents Quotation Gang படத்தோட ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. கொட்டேஷன் கேங்ல 2 பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதின எங்க லிரிசிஸ்ட் இங்க வந்திருக்காரு. ஸோ எஸ், அதுக்கு முன்னாடி ஸோ எஸ் அருண் பாரதி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் காயத்ரி மேம், கேன் வி ப்ளீஸ் ஆஸ்க் யூ டு டூ தி ஆனர்ஸ் as we welcome திரு அருண் பாரதி அவர்கள், our lyricist for Quotation Gang. Thank you so much Arun Bharati sir. Please உட்கார்ந்துக்கோங்க. இப்போ தாஸ் சார் ப்ளீஸ் மறுபடியும் வெல்கம் பண்ணிடலாம். தாஸ் சார் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த படம் பாம்பேயில் தான் பூஜை போட்டது. விவேக் சார் விட்டு அண்ணே இந்த படம் நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணணும், இதில் நிறைய உங்களுக்கு தான் வேலை இருக்குதுன்னாரு.
கிட்டத்தட்ட 100 டைரக்டர்கிட்ட வேலை பண்ணியாச்சு. என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு பார்த்தா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமா அவர் சொல்லுவார். ஆனா எனக்கு இப்படி வேணும், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அது மாதிரி இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் வேலை செஞ்சிருக்கேன். சார் என்னை விடாம நல்ல வேலையும் வாங்கிட்டாரு. சாதாரண நான் பாலா சார்கிட்டயே நிறைய படம் பண்ணியாச்சு, அவர்கிட்ட வராச்சு. இவரு சாதாரண ஆளா என்னை நல்லபடியா இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு இப்படி வேணும்னு சொல்லி என்னை நல்லபடியா வேலை வாங்கினா இந்த படம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிரியாமணி அவர்கள் இருக்காங்க, எல்லாருமே எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், சாதாரணமாக கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. அதனால இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் ரசித்து தியேட்டரில் வந்து பார்த்து எல்லாம் உங்கள் சொந்தமாக எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். யாத்திசை படத்துல இவரோட கிராஃப்ட பார்த்து ரசிச்சோம். காளிதாஸ், சந்திரமுகி 2, பரோல், காளிதாஸ் 2 பல படங்கள்ல இவரோட கிராஃப்ட பார்த்து ரசிச்சோம். கொட்டேஷன் கேங்ல ஸ்டண்ட் மாஸ்டரா இங்க வந்திருக்காரு நம்ம கூட. யாத்திசை படத்துக்காக அவார்ட்ஸும் நிறைய வின் பண்ணினாரு. அண்ட் கொட்டேஷன் கேங்காக ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா திரு ஓம் பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். விவேக் சார் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. பிரியாமானுக்கு ரொம்ப நன்றி. சனில் மேம் வெரி தேங்க்யூ. ஆர்டிஸ்ட் சேட்டா தேங்க்யூ சேட்டா. கேமராமேன் அருண் சார் தேங்க்யூ. எடிட்டர் நிறைய ஸ்டண்ட் இருக்கு. ஆக்சுவலாக காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணோம், ரொம்ப டிஃபிகல்ட்டான மிஸ்டு. நிறைய லைவ் வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் மேக்கப் பண்ண எப்படி அண்ணன் எப்படி ஒரு டார்ச்சரில், ஒரு அன்பு டார்ச்சரில் எப்படி பண்ணாரோ சார் என்னை விடவே இல்லை, தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாம்பேயில் வந்தோம். மேம்க்கு வந்து சிங்கிள் ஷாட் ஆக்சுவலாக பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து சிங்கிள் ஷாட் ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ரிகர்சல் பண்ணாங்க. ஜஸ்ட் அண்ட் ரைன் எஃபெக்ட் சிங்கிள் ஷாட் ஒரே ஷாட்ல வந்து ஓகே பண்ணாங்க, டூப்பே இல்லாம. அதுக்கப்புறம் சனில் மேம் அவர் ஜாக்கி சாரா பேல உட்காந்துப்பாங்க, அவங்களும் ஒரே சிங்கிள் ஷாட் அவங்களும் ஒரே ஷாட்ல ஓகே பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வீக் சார், கடுமையான உழைப்பு. பாலா சார் எப்படி ஒரு ஸ்டண்ட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்டா எடுத்து வந்து கொடுப்பாரோ அதே போல விவேக் சார். அதுக்கப்புறம் இந்த மேடம் இவங்க 2 பேரும் சோலோ ஃபைட் பண்ணியிருப்பாங்க சேட்டா கூட. இட்ஸ் டிஃபிகல்ட். அவர் வந்து ரொம்ப ஹைட்டு, இவங்க லைவ் ஒரிஜினல் லைஃப் எல்லாம் எங்கேருந்தா அந்த லைஃப் பிடிச்சது மேக்ஸிமம் டூப் இல்லாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாங்கள் பண்ணோம். ஹோல் டீம் இந்த அருண், நரேன் இவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இவங்க மிகப்பெரிய கடுமையான உழைப்பு ஆக்சுவலாக பேக் ஸ்டேஜில் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த காயத்ரி மேடம், ப்ரொடியூசர், ரொம்ப தேங்க்ஸ் மேம். விவேக் சார் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன். விவேக் சார், நான் வந்து ஒரு சவுத்துலேருந்து ஒரு ஹிந்தி படம் பண்றதுக்கு, ஹிந்தியில தமிழ் தான் ஒரு 5 languageல டப்பிங் ஆகுதுன்னா அது விவேக் சார் தான் தேங்க்ஸ். எனக்கு ஒரு யாத்திசைக்கு அப்புறம் ஒரு கொட்டேஷன் கேங்க் வந்து ஒரு லெவலில் கூட்டு போகிறதுக்கு வந்து விவேக் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி சார், நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் பிரியாமணி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். இங்க ரிகல்சல் பண்ணி உங்க பாம்பேல அனுப்பிச்சு அங்கிருந்து வந்து ரிகல்சல் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சொல்லுங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி நன்றி. தேங்க்யூ தேங்க்ஸ். தேங்க்யூ ஓம் பிரகாஷ் சார். அடுத்தது படத்தோட எடிட்டர் திரு வெங்கட்ராமன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், விவேக் வந்து என்னோட காலேஜ் சீனியர். அவன் ஸோ இவருன்னு பேசுவேன், அதான் காலேஜ் சீனியர். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ புழிஞ்சு எடுக்கணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. இந்த படத்தை இதை விட இவ்வளோ வருஷன் கட் பண்ணவே முடியாது, அவ்வளோ வருஷன் கட் பண்ணி பார்த்துட்டோம். எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப நிறைய கதை, இந்த கதை ட்ராவல் ஆகிற விதம் வந்து கொஞ்சம் எடிட்லேயும் நிறைய வேலை இருக்கிற ஒரு விஷயம். தாசன் எனக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் எனக்கும் சொன்னார். இந்த மாதிரி வந்து நிறைய வேலை இருக்கும், நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதிகமாக எல்லாருக்கும் அதே தான் சொல்லியிருப்பாரு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரசன்ட் மீடியா சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் வெங்கட் சார்.
அடுத்ததா படத்தோட டிஓபி திரு அருண் பத்மநாபன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் தேங்க்ஸ் சொல்லணும்னா விவேக் சார், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு லெஜண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஜாக்கி ஷெராஃப் மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவருடைய ஃப்ரேம் ப்ரெசன்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னும் ஷார்ட் எடுக்க முடியுமா அப்படின்ற ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் சொன்ன மாதிரி விவேக் சார் வந்து இந்த படம் ஃபுல்லாக ஹேண்டில் ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணுறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க. ஸோ நானும் சேர்ந்து உருண்டு பிறந்தேன். பட் சம்பவம் இட் கம் அவுட் வெரி வெல் நினைக்கிறேன். ஸோ பிரியாமணி மெம்பர் சொல்லணும், ஃபஸ்ட்டு ஷாட் பிரியாமணிக்கு எடுத்து நான் வந்து சிங்கிள் ஷாட் தான். போகிறாங்க 10 நிமிஷம் 5 நிமிஷம் 20 நிமிஷம் போகிறாங்க, எப்போ முடிப்பாங்களா இல்லையான்ற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ரெயின் எஃபெக்ட் வேணும்ட்டாரு சார். பட் ஃபைனலி ஒரே டேக்கு அமேசிங்காக பண்ணிட்டாங்க. அப்புறம் படத்தில் முக்கியமாக வந்து வெயிட் பண்ணது சன்னிமா எப்போ வருவாங்க அப்படின்னு செட்டில் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ வந்துட்டாங்க 2 days ஷூட் பண்ணனான்னு எனக்கு தெரியவே இல்லை சனி மேம் வந்துட்டாங்கன்னு. அஸ்டன்ஸை கூப்பிட்டு கிடைக்க அன்பு எங்கே அவங்க வரவே இல்லை அப்படின்னு. என்ன பேர் நிற்கிறாங்களே அவங்க தான் சனி மேம் ஏமாத்திட்டீங்களா நீ அப்படின்னு. பட் அவங்க ரொம்ப வித்தியாசமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷி ஹஸ் டன் an அமேசிங் ஜாப். நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் இவங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்க வந்து ட்ரெமெண்டஸ் ஒர்க் 2 பேரும். இந்த படத்தில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் இருக்கும் 2 பேருக்கும். என்னன்னா பிரில்லியன்ட் ஜாப். லிட்டரலி ஷூட் பண்ணும்போது கண்ணெலாம் கலக்கிற அளவுக்கு 2 பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பை பை. அண்ட் மெயின் திங், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 2 பேர் பின்னாடி தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் மேலே என் அசிஸ்டன்ஸ், என் கலரிஸ்ட் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அருண் சார். உங்க ஒர்க்கை நாங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். அடுத்ததா தாரை தப்பட்டை படத்துல வந்து நம்ம இவங்களையும் எங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் ரசிக்காத யாருமே இருக்க முடியாது. அண்ட் ட்ரெய்லர்ல பயங்கரமா கலக்கினீங்க. ஆக்ட்ரஸ் அக்ஷயா அவர்களை பேச எங்களை கலைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் எப்பவுமே படபடன்னு பேசுவேன். பட் இங்கே வந்து எனக்கு படபடன்னு இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதே எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு வந்து தாரத்தப்பட்டையில் வந்து அது எனக்கு அமையலை. பட் இங்கே கொட்டேஷன் கேங்கில் வந்து எனக்கு இது அமைஞ்சிருக்குன்னும் போது இதுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்ணகி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போதே அதுக்கு வேற மாதிரி ஒரு பவர், அந்த 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 மாதிரி ஒரு பவரா காமிச்சு எனக்கு ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி விவேக் சார். அண்ட் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் எப்பவுமே செட்ல பார்க்கும்போது சார் தான் சொல்வேன் நான். அண்ட் காயத்ரி மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியாமணி மேம், எனக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது ஸ்பேஸ் கிடைக்காது பண்றதுக்கு, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு ஒரு இடமே கிடைக்காது, எப்படி பேசுவாங்க, அந்த நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆனா வந்து இந்த என்டையர் டீமே வந்து இவங்க பிரியாமணி மேம், சனி லியோன் அண்ட் ஜாக்கி ஷெராஃப் சார், they made it very comfortable for all the artists. It is not a easy thing. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா அந்த விஷயத்துல வந்து பிரியாமணி மேம்க்கு ஐ ஹேவ் டு தேங்க் யூ சோ மச் பிகாஸ் கிவிங் மீ த ஸ்பேஸ். அண்ட் நீ பண்ணு அப்படின்னு ஒருத்தவங்க தள்ளுறது வந்து ஒரு முன்னாடி நிக்க வச்சு வேடிக்கை பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு வராது. அது நீங்க பண்ணதுக்கு எனக்கு தேங்க்யூ. ஐ டோன்ட் லைக் டு சே நீங்க வாங்க போங்க. ஐ லைக் டு கால் யூ சக்கு அண்ட் ஐ லவ் யூ சோ மச். இது வந்து ஸ்கிரீன்ல மட்டும் கிடையாது, முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப வரைக்கும் என்னை இங்க உட்கார வைக்கணும்னு சொன்ன வரைக்கும் ஷி வாஸ் தேர். அக்ஷய் அங்க உட்காரு அப்படின்றாங்க. அது வந்து அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆனது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் என்டையர் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். டிஓபி சார்ல இருந்து ஆர்ட்ல இருந்து எல்லாம் அன்பு நரேன் எவ்ரிபடி. ஏன்னா இது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா இது 2வது படம். ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே வந்து எனக்கான ஒரு கதையோ இல்ல கதாபாத்திரமோ எழுதுறதுக்கு வரல. இவங்களை இதுல பிளேஸ் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு யாருக்கும் தோணலையான்னு தெரியாது. பட் இந்த கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சே ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு 3 மணிக்கு கால் பண்ணாரு. அக்ஷயா நீங்க வந்து கண்ணகி பண்றீங்க, சரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு என்னன்றது நாங்க பார்க்கவே இல்லை, போய்கிட்டே இருந்தோம். நாங்க அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு இதை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களையும் முன்னாடி தள்ளி கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. ஒரு ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ அக்ஷயா, ரொம்ப ரொம்ப ஆனஸ்டா இருந்தது நீங்க பேசினது. அடுத்ததா லிரிசிஸ்ட் திரு அருண் பாரதி அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. பத்திரிகையாளர், தொலைக்காட்சி தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் பாடல் எழுதுனது அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், இயக்குனர் புழிஞ்சு எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு அந்த மாதிரியான கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. இயக்குனர் இப்போ நான் முதல் முறையாக நேரில் பார்க்குறேன், இங்கே தான் பார்க்குறேன். இயக்குனர் இதுவரை நான் பார்க்கவே இல்லை, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு யார் டைரக்டர்னே தெரியல இங்கே வந்த பிறகு, இப்போ தான் பார்க்குறேன் முதல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நாங்கள் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் ட்ரம்ஸ் சோமணி சார் வந்து எனக்கு பேசினாரு, இந்த மாதிரி அருண் பாரதி விவேக் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர், ரொம்ப சூப்பராக இருக்குது படம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, அதில் வந்து நான் தான் மியூசிக் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் தான் வந்து எனக்கு வந்து சாரோட நம்பர் கொடுத்து அறிமுகப்படுத்தினார். அப்புறம் நாங்கள் தொலைபேசியிலே ஃபோன்லேயே பேசிட்டு அப்புறம் அந்த முதல்ல வந்து அந்த போதை சம்பந்தமான ஒரு பாடல், விழிப்புணர்வு பாட்டு பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் லிரிக் பண்ணிட்டு அப்புறம் அந்த உயிரில் ஒருத்தியா, அவர் ட்ரம்ஸ் சுப்ரமணி சார் எப்போவுமே ரொம்ப ஒரு பரபரப்புலேயே பாட்டு கேட்பார். அவர் வந்து ஃபோன் பண்ணுவார், திடீர்னு ஒரு நைட்டு 11 மணிக்கு, எங்கெங்க இருக்கீங்க, நான் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கேன் பாரு, அப்புறம் ஃப்ளைட் ஏறிட்டேன் பாரு, அப்புறம் ஃப்ளைட் இறங்கினோடனே பாட்டு ரெடியாகும் பாரு. அப்புறம் ஃப்ளைட் இறங்கி முடிச்சோடனே அடுத்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த மின்னல் மாதிரி இப்படி வந்துட்டு அப்படி சர்ன்னு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் எனக்கு அந்த உயிரில் ஒருத்தியா பாடல் வந்து அவர் அந்த மும்பையில் ஃப்ளைட் ஏறிட்டு கால் பண்ணார். அப்புறம் இங்கே வந்து இறங்குறதுக்குள்ளே அந்த பாட்டை கிட்டத்தட்ட முடிச்சு ஃபைல் பண்ணி டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்புறம் இயக்குனர் வந்து பார்த்துட்டு நிறைய கரெக்ஷன் சொன்னார். அப்புறம் அதெல்லாம் இது பண்ணிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப நெருக்கமான பாடல் வந்து அந்த நெஞ்சுக்குள்ள வலிகள் 100 அப்படின்ற அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான பாட்டு. அந்த பாட்டு வந்து வரும்போது பிரியாமணி மேம் அவங்கெல்லாம் வந்து அந்த ஜீப்பில் வருவாங்க, இந்த மாதிரியான காட்சி இருந்தது. அந்த விஷுவல் பார்த்துட்டு அவங்க ஆர்ஆர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மியூசிக் பண்ணாமல் ஒரு 2 லைன்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவமணி சார் விரும்பியிருக்காரு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஆர்ஆருக்கான பாட்டு தான். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 லைன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது நான் எழுதினதான் அந்த நெஞ்சுக்குள்ள வலிகள் 100, உள்ளுக்குள்ள பல போர்க்களம் பாரு, இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னோடனே, திருப்பங்கள் அதை கொடுத்தது இங்கே யாரு, தெரிந்தவன் வந்து கதையினை கூறு, எது இங்கே முடிவு எது இங்கே விடிவு, கண்டவன் யாருன்னு கூறு அப்படின்னு சொல்லி ஒரு பல்லவி எழுதிட்டேன். எழுதினோடனே அந்த கதைக்கு ரொம்ப சரியாக உட்கார்ந்த உடனே அவங்க வந்து டைரக்டருக்கு அனுப்பிச்சு ஓகே வாங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு ட்ராக் சிங்கரை வச்சு பாடி சிவமணி சார் வந்து இயக்குனருக்கு அனுப்பின உடனே அப்புறம் உடனே இயக்குனர் வந்து இது பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு சரணம் மட்டும் ஒன்று பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது திடீர்னு எனக்கு அங்கேருந்து திருப்பி ஃபோன் பண்ணாங்க, எங்கள் சாலி கிராமத்தில் இங்கே வந்தால் அப்புறம் அந்த சரணத்தில் இருக்க வரிகள் எழுதினேன். கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குது, கரை தொடும் நீரினில் ஆடி அடங்குது, அதுவரை வாழ்க்கையோ அலைந்து திரியுது, முகமுடி மாட்டியே முகத்தை துளைக்குது, வெந்நீரில் விழுந்துமே முல்லை எது பூக்குமே, கண்ணீரில் விழுந்துமே கதைகளும் தொடருது, அடி விழுவதும் மீண்டு எழுவதும் அனுபவம் அல்லவா அப்படின்னு சொல்லி எழுதின அந்த பாட்டு வரிகளை. இதே மாதிரிதான் ட்ரம் சோமணி சாரும் கை தட்டினாரு. கை தட்டிச்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சாருக்கு பேசணும்னா அடுத்த நாள் அப்பதான் விவேக் சார் வந்து என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரு. அப்பதான் நாங்க போன்ல வந்து அவ்வளவு நேரம் பேசுனதே ஒரு இயக்குனரோட. அதுக்கு முன்னாடி வரை அவருக்கே என் மேல பெரிய நம்பிக்கை இல்லை. இவர் யாரோ ஒரு லிரிக் சொல்றாரு, ஏதோ ஒண்ணு எழுதுறாரு, ஏதோ ஒண்ணு பாட்டு சரியா அவுட்புட் கரெக்டா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இதுக்கு சரணம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஆப்ஷனா நான் கொடுத்ததான் அந்த இன்னொரு சரணம். இந்த 2 சரணத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கவலைகள் சுமக்கும் இதயம் தானே கதை தரும் முடிவினை தேடி அலையுது, ஊசிகள் துளைக்கும் துணிகள் தானே உடுத்திடும் ஆடையாய் உருவம் மாறுது, செந்தியில் விழுந்தாதான் மூங்கில் வந்து இசைக்கும், துன்பத்துல விழுந்தாதான் நம்ம இது பண்ணுவோன்ற மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் எழுதி கொடுத்துருந்தாங்க சரணத்தை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த நாள் வந்து பாட்டு வைக்கம் மேடம் பாடுறாங்க, விஜயலட்சுமி மேடம் பாடுறாங்க, வாங்க அப்படின்னாங்க. வைக்கம் விஜயலட்சுமி மேடமே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க போட்டு நம்மளும் பார்த்துட்டு வந்துடுவேன். நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்களோட பாட்டு அவங்க குரலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரில் பார்க்கலான்ட்டு போனேன், பார்த்தா அவர் ஃபோனில் காமிச்சாரு வீடியோ காலில். என்னங்க அப்படின்னா, அவருக்கு கேரளாலேருந்து பாடுறாங்க, நீங்கள் இங்கேருந்து ஏதாவது வரிகள் இருந்தால் கரெக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் அவங்க கேரளாலேருந்து பாடிட்டு ஃபோன்லேயே வந்து கேட்டாங்க. ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு வந்து அந்த
வரிகளை வந்து வாங்கிட்டு ஒரு தடவை 2 தடவை சொல்ல கேட்டுட்டு உடனே பாடி அனுப்பிச்சாங்க. ரொம்ப அந்த அனுபவம் வித்தியாசமா இருந்தது. அப்புறம் டைரக்டர் ஒரு வார்த்தை பேசுங்கன்னு ஃபோனை கொடுத்தாரு. அப்புறம் சார் வணக்கம் சார் அப்படின்னா பாட்டு கேட்டாங்க, நல்லா இருக்குங்கன்னாரு. அப்புறம் விஜயலட்சுமி மேடம் ஒரு ஃபோன் கொடுத்தாங்க, சார் மேடம் வணக்கம், பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. அப்புறம் ட்ரம் சிவமணி சாரும் அப்போ ரெக்கார்டிங்ல இல்லை, அவர் ஃபோனை கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. சார் பாட்டு முடிஞ்சு சார், வணக்கம் சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னா, சரி ஓகேங்க வந்துருங்க, உங்களுக்கு நாளை கழிச்சு பேமெண்ட் வந்துடும், நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. அப்படியே பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ மகிழ்ச்சி சார், அந்த படத்தை அந்த காட்சிகளை பார்த்து பாட்டுலதும் சரி, அந்த மெட்டுக்கு பாட்டுலதும் சரி, ரொம்ப அற்புதமான அனுபவமா இருந்தது. உண்மையிலே விவேக் சார் வந்து ரொம்ப சமரசம் இல்லாம இந்த படத்தை எடுத்திருக்காரு. உங்கள் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் சார். ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ்ல வந்து சன்னி லியோன் மேம், பிரியா மேம், ஜாகி ஷெரீப் சார், ஒரு பெரிய ஆளுமைகள்லாம் சேர்ந்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச் அருண் சார். அடுத்ததா தன்னோட கரியரை இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டிராமால ஸ்டார்ட் பண்ணி பல படங்கள்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸை ரசிக்க வச்ச ஒரு நடிகர். குற்றம் கடிதல், மாஸ்டர், கைதின்னு பல படங்கள் சொல்லலாம். அண்ட் இப்போ கொட்டேஷன் கேங்ல வெமோசனா வந்து மிரட்டி இருக்காரு. Put your hands together everybody for actor Pradeep அவர்கள். இங்க வந்திருக்கும் ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் என்னோட முதல் நன்றி. ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் என்னோட முதல் நன்றி. ஏன்னா நீங்க தான் அடுத்து எங்களை கொண்டு போற முதல் விஷயம். ஸோ இந்த ஜேர்னியை பார்த்தது எப்படின்னா வந்து நானும் விவேக் சாரும் வந்து ஒரே காலேஜ் மேட்டு. ஸோ வி ஹேட் மோர் திங். அதாவது அவன் வந்து கேமரா எடுத்து டைரக்ஷன் அப்படின்னா நான் வந்து ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடுவேன், அவன் அந்த பக்கம் ஓடுவான். அப்படியே உங்க ஜேர்னியை தொடர்ந்து ஒரு 13 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் விவேக் கிட்ட இருந்து, படம் பண்ணுறேன், நீ வந்து இந்த கேரக்டர் பண்ண அப்படின்னு. அதுதான் அவனோட பிச்சு. ஒரு ரிஹர்சல் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே தானாக நடந்துச்சு. ஸோ தானாக நடந்தது வந்து உடனே முடியலை. நிறைய ஹம்ஸ், நிறைய டம்ஸ், எல்லாத்தையுமே நிறைய பார்த்துட்டோம். அதாவது தெய்வத்தால் முடியாது இன்னும் முயற்சி தன்னை மெய் வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி அந்த படத்தோட அதோட விளக்கம்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம். விவேக்கும் அந்த அளவுக்கு சலிக்காமல் செஞ்சாப்புல. ஏன்னா வந்து ஒரு ஷூட் ராத்திரி 2 மணிக்கு, பின்னாடி நிற்கிறவங்களாம் அது காரணமாக இருப்பாங்க. எப்படின்னா போட் ஒரு பக்கம் வச்சு ஃப்ளேம் வச்சுட்டாங்க. அவர் மாஸ்டர் ஏன் சிரிக்கிறாருன்னா அவர் அதை ரசித்து பார்த்தார், வேற எதுவுமே இல்லை. ஆனால் ஃபுல் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கவர் பண்ணவே இல்லை. ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் ரெடியாக இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தாங்க, கையில் பக்கெட்டோட ரெடியாக இருந்தாங்க. பத்திக்குச்சுன்னா சொல்லுங்கண்ணே, மேலே ஊற்றிடுறேன் தண்ணி அப்படின்றாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த விஷயங்கள் டிராவல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப லவபுல்லான இது டீம் இது. ஏன்னா இந்த டீம்ல தான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படத்துல வந்து த்ரூ அவுட்டா டிராவல் ஆயிருக்கேன். ஸோ நிறைய படங்கள் டிராவல் ஆயிருந்தாலும் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் த்ரூ அவுட் டிராவல்ஸ். எங்க ஏடிஸ்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இது வரைக்கும் வந்து அப்படியே கான்டாக்ட் பண்ணி கூட்டி வந்துட்டே இருந்தாங்க. ஸோ என் சீனியர் ஆர்டிஸ்ட் மேம் பிரியாமணி மேம், உங்க அந்த ஃபேமிலி மேன் படம் பார்த்து, சாரி அந்த இதை பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டு போயிடுவேன். உங்க ஆக்டிங்ஸ்லாம் தான் மேம் பார்க்கும்போது அப்படியே ஒரு படப்பிடிப்பாவே இருக்கு மேம், நான் என்ன பண்றது. ஸோ அது மாதிரிலாம் ஸோ எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்டையும் அவ்வளோ இது இருந்தாலும் ஸோ விவேக் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு என்கேஜ் கொடுத்து ஒரு போர்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி விவேக். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ரிலீஸ் ஓவர் இட். ஸோ உங்ககிட்ட தான், மக்கள் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா வந்து நாங்க படம் டிசர்வ் பண்ண லவ்யும் சப்போர்ட்டையும் கொடுப்போம். அடுத்ததா ராக்கி, ஜிகர்தண்டா, XX, கேப்டன் மில்லர் படங்கள்ல இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை நம்ம ரசிச்சோம். அண்ட் கொட்டேஷன் கேங்ல ரொம்ப பயங்கரமான ஒரு ரூத்லெஸ்ஸான கேங்ஸ்டரா பார்க்க போறோம். ஆக்டர் அஷ்ரப் மல்லிஷேரி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மக்கள் கூட்டத்தை காணும்போது எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் பேசுறதுக்குள்ள தமிழ் எனக்கு பழக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் பேசி முடிப்போம். நான் இந்த படத்துக்கு வந்தது ஆக்சிடென்ட்லி. நான் இங்க வந்தது இந்த படத்துல ஜாயின் பண்றது அதெல்லாமே
பேசுறதுக்கு 4 இன்டர்வியூ வச்சிருக்கேன். அப்ப இப்ப பேசினா நான் நாளைக்கு என் பாக்கெட்டு காலியாகி போயிடும். அதனால இப்ப இல்ல பைஹாட்டா வச்சிருக்கு. இதுல விவேக் சாரு எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் ஆத்மார்த்தமா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். என் கூட நடித்த பிரியாமணி மேம், அக்ஷயா மேம் கோஆபரேட்டிவா இருந்த எல்லோருக்கும் நன்றி. விவேக் சார், ப்ரொடியூசர் சைட், க்ரூ, கோஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அடுத்ததா படத்தோட பில்லர் ஆஃப் சப்போர்ட் இவங்க ஃபில்மினாட்டி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து படத்தோட ப்ரொடியூசர். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ், ஹிந்தியில பல லாங்குவேஜஸ்ல தயாரிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஜியோன்னு பல சேனல்ஸ்ல ஆங்கரா ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கொட்டேஷன் கேங்கோட கம்பீரமான ப்ரொடியூசரா வளம் வந்துட்டு இருக்காங்க. Put your hands together everybody for Quotation Gang, a producer from Filminati Entertainment Private Limited, Gayatri, Primary Gayatri Suresh அவர்கள். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி மைக் முன்னாடி பேசியிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு படப்படன்னு இல்லை. இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக் சார், தேங்க்யூ சோ மச் ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு டு பி அ ப்ரொடியூசர். ஒரு நாள் கால் பண்ணி சார் எனக்கு படம் பண்ணணும், படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா சரிமா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். ஐ திங்க் இட் வாஸ் அன் அமேசிங் ஜர்னி. தேங்க்யூ சோ மச் விவேக் சார். மல்டி ஸ்டார் ப்ராஜெக்ட் அப்படின்னாலும் நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் நாட் அட் ஆல். எல்லாருமே பிரியாமணி மாமா இருக்கட்டும், சன்னி மாமா இருக்கட்டும், ஜாக்கி ஷ்ராஃபா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸ்பெஷலி அக்ஷயா, எடுத்துட்டோமா பேர் எடுத்துட்டேன், அக்ஷயா பயங்கர சப்போர்ட். சேம் நம்மளோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா சப்போர்ட் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் நம்மளோட டைரக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட், அன்பு, நரீன், எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஒருத்தரை மட்டும் நான் சொல்லி ஆகணும், இன்னைக்கு அவர் இங்க இல்ல, முஸ்தபா ராஜ். அவர் ஆக்சுவலா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு, மாரல் சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அது பிரச்சனைனா அவருக்கு கால் பண்ணலாம் அந்த மாதிரி. அண்ட் இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க்யூ சோ மச். கடைசியா சொல்லிக்கிறேன், மம்மி, we've done it. Thank you. Short and sweet. Anna, we're very sure that நிறைய hard work behind producing the film. Thank you so much, Gayatri அவர்களே. அடுத்தது படத்தோட associate producer from Sri Guru Jyoti Films, திரு விவேகானந்தன் சாரை பேச அழைக்கிறேன். ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். கொட்டேஷன் கேங் இந்த படம் வந்து தமிழ் படம், ஆனா ஹிந்தி படம் மாதிரி அப்படிதான் இது எடுக்கப்பட்டது. நானும் டைரக்டர் விவேக்கோட வேற ஒரு கனெக்ட்ல உள்ள வந்தேன். இப்போ எல்லா டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்லாம் சொல்ற மாதிரி நான் எப்படி இல்லை ப்ரொடியூசராக வந்தேன்னு எனக்கே தெரியல. அப்படிதான் வந்து இப்போ நிற்குது. இப்போ அதே மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தான் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஐ எம் ரெடி. படத்தை பொறுத்த மட்டும் இந்த டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாமே ரொம்ப பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் வியூங் இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு விவேக்குமார் கண்ணன் வந்து ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாலாக்கு அடுத்தது விவேக்குமார் கண்ணன் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணணும். எங்கள் ப்ரொடக்ஷன்ல அடுத்து நாங்கள் விவேக் வச்சு படம் பண்ணுவோம், ரெடியாக இருக்கிறோம் இமீடியட்டாக. ஸோ ஐ தேங்க் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த படம் நல்லபடியாக வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் விவேகானந்தன் சார். உங்க சப்போர்ட், உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா இங்க வந்து பேச போறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவங்க, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இவங்க ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர், 3 வாட்டி ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கின ஒரு ஆக்ட்ரஸ், சிறந்த நடிகை. ஆல்மோஸ்ட் 11 வருஷத்துக்கு அப்புறமா டிரெக்டா ஒரு தமிழ் பிலிம்ல இவங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். டிரெக்டா நான் சொல்ல விரும்புறேன் மேம். அண்ட் முத்தழக, கருத்து வீரங்கள முத்தழக யாராலுமே மறக்க முடியும். இப்போ கொட்டேஷன் கேங்ல சகுந்தலாவா வந்து மிரட்டி இருக்காங்க ட்ரெய்லர்ல. Put your hands together everybody for our very favorite, very very busy Priyamani அவர்கள்.
கேக்குதா? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? கொஞ்சம் ஹாப்பியா இருங்களேன். கேக்குது, சிரிச்சு கேக்குது, ஏன்னு கொஞ்சம் பில்டப் கொடுங்களேன், கொஞ்சம் மூட இது பண்ண சொல்லுங்களேன். கிளாப் பண்ணுங்க, கமான். இன்னைக்கு இந்த கொட்டேஷன் கேங் ஆர் QG ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் லென்த்தியா நான் பேசுவேன், பரவாயில்லையா? இல்ல கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணவா? பேசலாமா? நிறைய பேசணுமா? என்னங்க கண்டென்ட்டே இருக்கவா? நிறைய தேங்க்யூ சொல்லணும்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ விவேக்கு சொல்லணும். இது வந்து கொரோனா டைம், கோவிட் டைம்ல எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு லாக்டவுன் வந்த டைம்ல விவேக் என்ன ஃபோன் பண்ணி, ஃபோன் இல்லை ஆக்சுவலி விவேக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு கதையை சொன்னாரு. இது ரொம்ப பிடிச்சது. ஆனா அது இந்த கதை இல்லை, அது வேற கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தது, மீடியால எல்லாம் வந்தது. ஆனா for whatever reason அது வந்து டேக் ஆஃப் ஆகல. கட் டு ஐ திங்க் வெரி ஒரு மேபி அவ்வளோ கேப்பும் இல்லை, திடீர்னு மறுபடியும் விவேக்கோட கால், இன்னொரு படம் இருக்கு மேடம் நீங்க பண்ணணும். சரி சொல்லுங்க. ஸோ ஜூம்ல வந்து எனக்கு இந்த கதையை சொன்னாரு. சொல்லி இம்மீடியட்லி நான் வந்து ஃபேமிலிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஐ செட் எஸ் நம்ம பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப ஒரு ரா ரஸ்டிக், ஒரு வெரி ரா, ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரோல் நான் இது வரைக்கும் நான் என் கரியர்ல பண்ணது கிடையாது. ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் டூயிங் இட். ஸோ எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் தட் அந்த ஒரு கிக் இருந்தது, பண்ணலாம் நல்லா இருக்கும்னு. ஸோ ஐ ஹோப் விவேக், சகுந்தலா I've lived up to your expectation as Shakku, and I hope Shakku comes to life and everybody likes the character, because idu nejamave Vivekoda blood, sweat and tears in the padathula theriyudhu, over shot la theriyudhu. And அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தாசன்னா இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே விவேக் வந்து நல்லா புழிஞ்ச நல்ல வேலை வாங்கியிருக்காரு. ஆனா ஐ திங்க் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் நீங்க இவர் லிட்டில் லீனியன்ட், அவ்வளோ புரிஞ்ச வேலை வாங்கல. ஆனாலும் அவரோட எந்த முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலை வாங்கியிருக்காரு எல்லார்கிட்டையும். ஸோ விவேக் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். இன்னொரு தேங்க்யூ காயத்ரி சொல்லணும். யூ ஆர் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் அந்த ஒரு இந்த படம் நம்ம பண்ணித்தான் ஆகணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த படத்தை யூ டுக் இட் ஃபார்வர்ட். ஸோ காயத்ரி உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அது இல்லாம தாஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்க ப்ராஸ்தட்டிக் இல்லாம இந்த அளவுக்கு நாங்க எல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கோமா இல்லையா இது எங்களுக்கு தெரியாது. அது இப்போ கேமரால பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் மிகப்பெரிய நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. அந்த பேஷன்ஸ், அந்த உங்க லெவல் ஆஃப் பேஷன்ஸ், அவ்வளோ பேஷண்டா இருந்து இல்ல மேடம் உங்களுக்கு பண்ணலாம் இந்த ஸ்டண்ட், பிகாஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஃபைட்ஸ் ஐ திங்க் எனக்கு தான் இருந்திருக்கு இந்த படத்துல. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிள் ஷாட்டா தான் பண்ணியிருக்கோம் நாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாஸ்டர் அந்த பேஷன்ஸை வச்சு இல்ல உங்களுக்கு பண்ணலாம், நீங்க பண்ணலாம், கண்டிப்பா நீங்க பண்ணலாம்னு சொல்லி அந்த பேஷன்ஸை வச்சு ஐ ஹோப் நாங்க வந்து கரெக்டா டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நாங்க நம்புறோம் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். பை பை. உங்களுக்கு பை பை சொல்லுவீங்க இல்ல? இனிஷியலா நாங்க பார்க்கும்போது டிஓபி யாரு எங்க, நான் மேடம் நான் தான் டிஓபின்னு சொன்னேன். நீங்க டிஓபி, ஓகே வாங்க நம்ம வேலை பண்ணலாம்னு சொல்லி அவ்வளோ அருமையா எங்களை எல்லாரும் நீங்க காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் அஸ் ஸோ வண்டர்ஃபுல்லி, பிகாஸ் உங்க கண்ணு மூலமா தான் நாங்க படமே பாக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் ஸோ வண்டர்ஃபுல்லி. Now coming to the artists, என்னோட கண்ணு அக்ஷயா, ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த படத்துல எனக்கும் அக்ஷயாக்கும் இருக்கிற தட் ஐ திங்க் எங்களுக்கு தான் ஜாஸ்தி சீன்ஸே இருக்கு இந்த படத்துல.
So Akshay, thank you so much for being very patient with me, acting so wonderfully with me. And especially எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஒரு நைட் ஷூட் நாங்க முன்னாடி பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஆக்சென்ட் ஒரு எனக்கு ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் வரல. அப்போ அக்ஷய் அங்கே பேக்ல இருந்து இல்ல நீங்க பண்ணுங்க பரவாயில்ல, உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ டைம் டு டைம் என்ன வந்து ஷி யூஸ் டு கீ மீ ஃப்ரம் த பிஹைண்ட் சேயிங் இல்ல இல்ல உங்களுக்கு பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அந்த யூனோ முறைச்சு பாருங்க நல்லா இருக்கும், இல்ல ஃபைட் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்கரேஜ்மெண்ட் மை டார்லிங். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் பிரதீப், அவ்வளோ சீன்ஸ் நமக்கு இல்ல, ஆனாலும் ஐ என்ஜாய் thoroughly working with you and you're a wonderful actor. டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் உங்களை உங்க நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த சீனை நான் பார்த்தேன் டப்பிங் பண்ணும்போது, ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நவ் கமிங் டு சனி. சனி எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்க மைண்ட்ல இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இமேஜ் பிரேக் ஆயிடும். அது ஐ வில் கேரண்டி தட், பிகாஸ் you can expect the unexpected, especially when it comes to சன்னியோட கேரக்டர். அவங்க கேரக்டர் பேர் வந்து பத்மா. அவங்க சும்மா வந்து போற கேரக்டர் இல்ல, அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல. அண்ட் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட், எஸ்பெஷலி when it comes to சன்னி. அண்ட் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சீனும் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் a very very important scene in the film. அது ஏன் என்னன்னு அது படம் கூடி சீக்கிரமா ஜூலைல வரும்போது நீங்க பாப்பீங்க. அண்ட் another very important person, ஜாக்கி ஷ்ராஃப் சார், இன்னைக்கு நம்ம கூட இல்ல, ஆனாலும் ஐ திங்க் he is always there with us in spirit. and அவர் ரொம்ப அருமையா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்க சப்போர்ட், உங்க என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு தேவை. ஸோ படம் வரும்போது எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ப்ளீஸ் கிவ் us all your love, support and encouragement. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி பிரியாமணி அவர்களே, அவ்வளவு அழகா பேசுனீங்க. நான் 11 இயர்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பா கண்டிப்பா you can talk whatever you like because we seen you after a very long time here. Thank you. We love Shaku, we love Muttavadu, we will always love you Priyamani ma'am. Thank you. Next, Bollywood லந்து Hollywood வரையுமே, ஹாலிவுட் வரையுமே இவங்களை தெரியாத யாருமே இருக்க முடியாது. இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். கொட்டேஷன் கேங்ல ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம், யாருமே இடிக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்காங்க. சொன்ன மாதிரி பத்மா. Can I please put all your hands together for our one and only Sunny Leone, everybody. First of all, thank you so much. And I think so many details of the film and everybody who's worked on it, everyone has given those, so I'll try and keep it short and sweet. I'll tell you one story. There's many directors and many people that come to me on a daily or many times a week, and they say, this role is going to change your image. And when I hear this, it's great. I'm so happy because they believe in their film and their story. But it's very rare that someone actually does change my image and change who I am. For the sake of something so big and so powerful and creating a character for me, and you believed in me. So thank you very much for that. Thank you for sitting on the floor with me in my house and going through every single word in this script that I had. It was amazing. And then the artistry in this film, the shots in this film, you saw it. It's gorgeous. So what you've created is absolutely beautiful, and everyone worked so hard. So thank you so much. I am a small part of your enormous grand film, and hopefully, based on everybody who's here, every seat is full, and we're expecting everybody to put the word out and make sure that everybody comes out and sees this film. So go Quotation Gang. Thank you guys. We're definitely going to be supporting the film, Sunny, and we give our word for it. We give our promise for it. Thank you, and we love you. Next, தன்னோட கரியரை கேப்டன் டிவில எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா ஸ்டார்ட் பண்ணி சன் டிவில சீனியர் ப்ரொடியூசர் ஆகி தன்னோட குருவான இயக்குனர் பாலா சாரிடம் ஃபில்ம் மேக்கிங் பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நிறைய கஷ்டங்கள் நிறைய சவால்களை தாண்டி இன்னைக்கு ஒரு மாபெரும் வித்தியாசமான ஒரு படத்தை வந்து எங்களுக்காக கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபீமேல் டாமினன்ட் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிய உருவாக்கியிருக்காரு.
படத்தோட ரைட்டர், டிரெக்டர், ப்ரொடியூசரான திரு விவேக் குமார் கண்ணன் அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு அழைக்கிறோம், பேச அழைக்கிறோம். சார், the podium is all yours. வந்திருக்க எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஐ திங்க் நம்ம ஒரு 2-3 ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 2 ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. மீடியா has been a great support for this film all these time. So first of all, thanks to all the media who have come up here. சரி, படத்துக்கு போவோம். ஓகே, ஸோ படத்தில் வந்து மெயினாக ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். காயத்ரி சுரேஷ் அவங்க வந்து ஃபிலிமினாட்டி என்டர்டெயின்மெண்ட் ஒரு கம்பெனி வந்து பாம்பேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஷீ வாண்டட் டு ஸ்டார்ட் அ ஃபிலிம். அப்போ வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஐடியாவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. அது ஸ்மால் அப்படி டெவலப் ஆகி வி ஸ்டார்டட் அண்ட் இட் பிகம் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து மேம் வச்சு தான், பிரியாமணி மேம் வச்சு தான் பண்ணோம். அது லேட்டர் ஆன் சன்னி லியோன் மேம் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி ஷெராஃப் உள்ள வந்தார். அப்புறம் ஜேபி சார் வந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் உள்ளே வந்து இட் பிகம் பிக். ஸோ ஓவரால் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஷூட்டிங் ப்ராசஸில் இதோ இந்த டீம்லாம் வந்து சென்னையில இருந்து நாங்கள் கொட்டையை திரும்பி கூப்பிட்டு வர வேண்டியது. ஏன்னா பாம்பேல ஷூட் பண்ண வேண்டியது. பாம்பே டீம் கிட்ட ஏக்மால் தத்து கூட ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நம்ம பேசுறது அவனுக்கு புரியாம 2 கேமராமே ஓடிட்டான். ஸோ உண்மைதான். ஸோ இட் டிட் ஒர்க். நம்ம வந்து என்னதான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வாசனை நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம ஊர் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எமோஷனலாக நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால எல்லாருமே சென்னையில இருந்து நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணி டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் கேமராமேன் பற்றி சொல்லணும், அருண் பத்மநாபன். நாங்கள் ப்ரெப்லாம் பண்ணலங்க. அவர் ஸ்கிரிப்ட் படித்தாரான்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் காஷ்மீரில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ காஷ்மீரில் மீட் பண்ணி ஒரு 1 month நாங்கள் ஒர்க் பண்ணோம் அந்த ப்ராஜெக்டை. ஸோ அதுக்கப்புறம் காஷ்மீரில் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணார் காஷ்மீரில். நமக்கு நம்ம ஊர் ரூட்டே தெரியல. அந்த ஒரு ரூட்டில் போய் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி அங்கே நிறைய விஷயம் வந்து புதுசாக இருந்தது. ஒரு நாளும் ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தது, ரோட் பிளாக்கேஜ் இருந்தது. இங்கே நிறைய படம் அதுக்கப்புறம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அவர் வந்து எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் காஷ்மீரில், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ காஷ்மீர் ஷூட் முடித்தோம். அதுக்கப்புறமா பாம்பேல பண்ணோம். ஸோ பாம்பே வாஸ் அதுவும் ரொம்ப டாஸ்காக நல்லா இருந்தது. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ நாங்கள் ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி பட் ப்ராஜெக்டில் வந்து டீட்டெயிலிங் தேவைப்பட்டதுனால நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபியில் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபியில் தான் நாங்கள் நிறைய செக்டார்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணி நிறைய ரிஹர்சல் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாஸ் டூ ஹை. ஸோ அது முக்கியமாக பாம்பேல இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணோம். த கேமராமேன் சப்போர்ட் வாஸ் அமேசிங். அவர் வந்து ஆல்ரெடி படம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ மகாமுனி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணார். ஸோ அப்புறம் எடிட்டர் காலேஜ் ஜூனியர் சண்டை தான். இப்போ பார்த்தோம்னா சண்டை, ஒரு ஷாட்டுக்கும் சண்டை போட்டு பேசல. எத்தனை 1 வருஷம் பேசாம இருந்தா நடுவில் பேசவே மாட்டேன்டா. கோச்சுக்கு நான் தானே மெசேஜ் அனுப்புறேன்னா ஆயிடுச்சு. என்னன்னா 4 கதை இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. அதுல பேப்பர்ல இன்டர்லிங்க் பண்றது, ஹைப்பர்லிங்க் கான்டென்ட்ன்றதுனால பட் அகைன் ஒரு படத்துக்கு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கிறதுனால எடிட் ப்ராசஸ் அவர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இது லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ற மாதிரி அவரு. அது அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து எனக்கு பிரகாஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தோம். பேசிக்கா மாஸ்டரோட பெரிய பிளஸ் என்னன்னா ரிஹர்சல் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ரிஹர்சல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து அக்யூரேசி ஃபார் ஃபில்மிங் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் வந்து அவர் போய் சொல்றாருங்க. அவரோட 1 வருஷம் நான் போன்ல வந்து கதை சொல்லிட்டே இருந்திருக்கேன். அவர் மறந்துட்டாரு. அவர் இந்த படத்துல இந்த மாதிரி இப்படி, சகுந்தலா அப்படி, இவங்க இப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு. 1 வருஷம் கழிச்சுதான் உன்னை எழுதிருக்கேன்ட்டு அந்த ஊர்ல கரெக்டா தானே
டக்குனு பேச பார்க்கல, பேசிட்டு போனா. ஸோ தட் இஸ் ஒன். அப்புறம் தாசனை பத்திலாம் சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை. பட் அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். எஸ்பெஷலா ஒரு மேக்கப் சாருக்கு போட்டோம், அஷ்ரப் சாருக்கு. ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ், அதை திருப்பி ஃபிலிம் மேக்கிங்குள்ளேயே வரேன். ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஸ்தட்டிக் பண்றது ரொம்ப முக்கியம் ஒரு கேரக்டருக்கு. அதுவும் ஒரு ரியல் இது வந்து லைவ் ஆக்ஷன்ல பண்ணும்போது இது வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ். இது ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து வெளியூர்ல வந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன லைன் போடுறதுக்கே அது சார் லைன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து அது ரொம்ப சிம்பிளா நம்ம ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல்ல சில விஷயம் பண்ணும்போது அதோட லைஃப் நல்லா இருக்கு. ஸோ அதனால தாசனன் வந்து அமேசிங் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். படம் ஃபுல்லா வந்து இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 4 மணி நேரம் உட்காந்து போட்டேன், 8 மணி நேரம், அவ்வளோலாம் வேலை இல்லை. அதை கரெக்டாக பண்ணலாம். ஸோ அதனால சிங்கிள் ஹேண்டடாக நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆஸ் அ டெக்னீஷியன் அது டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தாங்க. காஷ்மீர்ல ஒரு ப்ரொடக்ஷன் கோபி லைன் பண்ணாரு. என் ஃப்ரெண்டு நவீன் பேக் வந்து கூடவே இருந்தார் ஃபுல்லா ப்ரொடக்ஷன்ல. அவர் வந்து என் கூட தான் எப்பவுமே ஃபுல்லா ப்ரொடக்ஷன்ல இருந்து அங்கே ஆர்கனைஸ் பண்றது. இஸ் பீன் டிராவலிங். அத்னான் ஷேக்னும் அவரும் இருந்தார். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வாஸ் குட். பாம்பேல ப்ரொடக்ஷன் நாயுடு, இங்கே ரவி, எல்லாருமே நான் கொடுக்குற எல்லா இதையும் வந்து மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு கொண்டு வர்றது ஒரு டாஸ்க் தான். பிகாஸ் ஒரு ஸ்கெடியூலுக்கும் ஒரு செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம் இருந்ததுனால. ஸோ தென் ஆக்டர்ஸ் இவங்க வந்து எனக்கு தாரத்தப்பட்டில்லை, இவங்க ஒர்க் ஆட்டக்காரி இவங்க. ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களுக்கு தூக்கிட்டு போனேன் எல்லாத்தையும் என்ன அப்படின்ற இவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணாங்க. பாலா சார் வந்து உங்களுக்கு தெரியும் சார் எப்படின்னு. சாரோட டீட்டெயிலிங் ஒர்க்ல வந்து இவங்க நிறைய வாட்டி ஆடுவாங்க. கால்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். ஒரு 30 ஒரு 100-200 டான்சஸ் இருக்கும்போது இவங்களும் அதே ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்பாங்க. கால்லாம் வீங்கிடும். நான் பார்த்துருக்கேன். அதுல ரொம்ப எனக்கு ஆசை அவங்கள வந்து படத்துல இது பண்ணணும். என்ன கண்ணகின்னு ஒரு கேரக்டர்னா பண்றீங்களான்னு. ஸோ அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, அது கதைக்கு அப்படியே அமைஞ்சது. பிரதீப் வந்து என் காலேஜ் மேட். ஸோ அவரும் வந்து ரொம்ப வருஷமா சினிமால இருக்காரு. நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. பட் இதுலயும் அவரு ஹஸ் டன் சம்திங் குட். நீங்க பாருங்க. ஸோ அது அப்புறம் பிரியாமணி மேம் வந்து ஆல்ரெடி நானே கதை சொல்லிட்டாங்க உங்களுக்கு. சரி, எல்லாருக்குமே ஒரு லைன், ஒரு கதை எழுதும் போது ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி, கதைக்கே ஸ்பார்க் அவங்க தாங்க அப்படின்றது தான் கண்டென்ட். முன்னெல்லாம் ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சகுந்தலான்ற கேரக்டர் வந்து நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்லோவா ஆட் ஆன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜூம் கால் நரேஷனுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பட் அந்த ப்ராசஸ் வந்து நாங்க இதுல பெரிய ஹைலைட் மேம்க்கு எனக்கு பிடிச்சது என்னன்னா, எவ்ரி ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆகும் போதும் அவங்க அதே மீட்டர்ல ஷி மெயின்டைன்ஸ் கேரக்டர் ஆஃப்டர் லைக் லாங் கேப் சேயிங். அந்த இதுல வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்புறம் சன்னி லியோன் மேம், இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு நடிப்பாங்கன்னா ஐ ஹேட் a very doubt that she will not act. ஃபுல் பிளாக் நடிக்க நம்ம அதான் நினைச்சேன். பட் அது அவங்க இன்னொருத்தவங்க ப்ரொடியூசர் இருக்காங்களே, முயற்சி சூரிய வெற்றி தான் அவங்க எப்பவுமே பண்ணலாம், யாரும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ சைட் இல்லை ட்ரை பண்ணலாங்க, நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வி ட்ரை. ஒரு செஷன்ல ஷீ லைக் ஐ செட் பியூட்டிஃபுல் சைக்கோ அப்படின்னு அதை சொன்னேன் நான் அவங்கள ஸ்டோரி நிறைய சொன்னேன். ஸோ அது வந்து அந்த நரேஷன்ல சொன்னோம். அவங்களும் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரெப்க்கு கூடவே இருந்தாங்க. வி டிட் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன். அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன். அப்புறம் அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, சார் பேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு, பேஜஸ் வந்து then I understood the problem there. இது தேவையே இல்லை. நான் வந்து நிறைய I fed her with lot of dialogues and she did her best. அந்த dialogue sessionல the dedication
டெடிகேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டெடிகேஷன் அண்ட் டீடைலிங் த டயலாக் டெலிவரிலாம் வந்து வி ஹேட் லாட் ஆஃப் வீடியோஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் மேக்கப்பும் வந்து ஐ திங்க் சன்னி மேமோட மேக்கப் வந்து ஷி ஹேட் ஹர் ஓன் டீம் வேர் அந்த டீடைலிங்லாம் அவங்களே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கான மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க டீம் த என்டையர் டீம் ஆஃப் சன்னி மேம் வந்து they were so on point to get that look done. So they are very professional in that way. So அது on top of it அவங்கள ஷூட்டிங்ல பண்ண டார்ச்சர் ரொம்ப அதிகம் நான். ஸோ அதுவும் அவங்க ரொம்ப சரி அவனா கண்ணாடிக்காரன் கூப்பிடுறான் பண்றான் அப்படின்ற மாதிரி. ஸோ பட் ஷி டிட் ஹர் பெஸ்ட், அது ஒன்று. ஸோ ஃபைனலி ஜாக்கி ஷெராஃப் சார், அவரை பற்றி சொன்னால் பேசிட்டே போகலாம். ஸோ சார் வந்து ஒரே மாதம் தான் நம்ம போய் கதையை சொன்னால் கூட வச்சுப்பாரு, நீ போவார் இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அவர் கூட அரைஞ்சு அவர் கூட இருந்துட்டு அவர் கூடவே அவருக்கு புரிய வச்சு சில விஷயம்லாம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேபி சாராவும் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஷி குடன்ட் கம் பட் ஷி ஹஸ் ஆல்சோ டன் அ கிரேட் டெசிஷன் இன் டூயிங் சர்டன் திங்ஸ். பேபி சார் அது வந்து இன்னும் நிறைய ரிவீல் ஆகும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஷி ஹஸ் டன் ஹர் பெஸ்ட் இன் இட். அப்புறம் ஜேபி சார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜேபி சார் கிளம்பிட்டாங்களா? ஓகே. ஸோ ஜேபி சார் வந்து சாரா அப்பாவா பண்ணியிருக்காங்க. அவரு ரொம்ப சிம்பிளா வந்தாரு, பட் முடிச்சுட்டு போயிட்டாரு. அஷ்ரப் சார் அவரை மீட் பண்ண, அவருக்கு தான் அந்த பிளாக் மேக்கப் அந்த இது ஃபயர் இது பண்ணோம் நாங்க. அவரு ரொம்ப நீங்க அவரை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொன்னாங்க. ஷூட்ல வந்து அவரு யாருக்கிட்டையுமே பேசவும் மாட்டாரு. ஒரு காஃபி வந்து அவர் நம்ம கேட்டாதான் அவர் குடிப்பாருன்ற மாதிரி. லைக் அவரா வந்து ஒரு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரொம்ப ரொம்ப லைவா நேச்சர்ல கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அவர் கூட பார்க்கும்போது ரொம்ப வெரி வெரி நேச்சர் கனெக்டட் பர்சன் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா மறக்கவே முடியல, யாருமே இப்படி பண்றாங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அந்த கேரவன் இல்ல சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடாது, பட் ஆனா அப்படி இருந்தா நல்லா இருக்கும். டைரக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன இல்ல கேரவனுக்கு போவாம லைக் முடிச்சு அப்படியே ஷார்ட் அடுத்த ஷார்ட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஹி இஸ் டன் அ பெஸ்ட். ஸோ ஓவராலா த காம்பினேஷன் ஆஃப் சன்னி மேம் அண்ட் பிரியாமணி மேம், ஜாக்கி ஷெராஃப் சார் எல்லாரோட காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டாஸ்கா இருந்தது. பட் தே ஆல் டிட் இன் அ வெரி ப்ரொஃபஷனல், எத்திக்கல். அண்ட் அந்த அந்த இவங்க சொன்னாங்கல்ல, நான் சீனியர் ஜூனியர் பார்க்காம ஒரு கொலாப் பண்ணாங்க. And I thanks all the people who work in this project for all the hard work and delay and everything. So you guys please watched in the theater. ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நிறைய ஃபிலிம் மேக்கிங்ல இன்னும் ரொம்ப நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் டு give little bit of extra emotion in theater. So that differs நினைக்கிறேன். Yeah. Thank you everybody. அதெல்லாம் வேண்டாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். உங்களோட லேபர் ஆஃப் லவ் ஜூலைல வந்து தியேட்டர்ல நாங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ண போறோம், ஃபுல் அன்பு கொடுக்க போறோம். பிகாஸ் த மூவி அண்ட் ஆல் தி லேபர் really deserves all of it. இப்போ ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து மேடையில ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போட்டோ, அழகான போட்டோ. ஃபில்மினாட்டி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரசன்ஸ் கொட்டேஷன் கேங் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த என்டையர் டீம் ஆஃப் கொட்டேஷன் கேங் இங்க இருக்காங்க. ஸோ அழகான ஒரு போட்டோ எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ எல்லாருமே வந்து முன்னாடி கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருமே காப்பரேட் பண்ணுவாங்க. ஆமா, வீடியோ எடுக்கிறேன்.
Sir, stay back for video, sir. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. Requesting the cast and crew to stay back for videos. Oh, முடிஞ்சது. Thank you so much. Entire team of Quotation Gang ரொம்ப ரொம்ப நன்றி. பிரஸ் நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து உங்க டைம், உங்க பிஸியான ஸ்கெடியூல்ல Quotation Gang ஓட இந்த ட்ரெய்லர் லான்ச்சையும் இன்க்ளூட் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்த உங்க பிரஸ் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருமே ஃபில்ம் மினாட்டி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரசன்ஸ் Quotation Gang தியேட்டர்ல ஜூலைல பாருங்க. அந்த சினிமா 5D டீமோட கேமரா பேக், பிளாக் கேமரா பேக் கீழே இருக்குன்னா ப்ளீஸ் ஒரு டைம் செக் பண்ணிட்டு மட்டும் நம்ம வந்து வெளியில போலாம். கீழே இருக்குன்னா ப்ளீஸ் அதை வந்து கன்சோல்ல ஹேண்டில் பண்ணிருங்க. சினிமா 5D டீமோட பிளாக் கேமரா பேக் உள்ள ஒரு சோனி கேமரா, அது கூடவே லோகோ ஆஃப் சினிமா 5D இருக்கு, ஒட்டி இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் யாருக்காவது கிடைச்சதுன்னா கன்சோல்ல ஹேண்டில் பண்ணிடுங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நான் இப்போ இதை ஹேண்டில் பண்றதுக்கு பரவாயில்ல. ரொம்ப நன்றி. நல்ல மனசவங்க ஐயோ சும்மா சும்மா தேங்க்யூ நிஷிதா, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி.